எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சா யோர்தான் என்ன பண்ணுதான்? யோர்தான் பொழக்குது. யோர்தான் பொழக்குது. யோர்தான் சாதாரண நம்ம வாசல்ல சாக்கடைக்கு வெட்டி விட்டுருக்கோமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இல்ல. யோர்தான் யோர்தான் கரை புரண்டு வருவான், அடிச்சுட்டு போகும். சில நேரத்துல இப்போ நமக்கு ஒரு 400 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளம் வர்ற மாதிரி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, திருநெல்வேலியில வெறும் வெள்ளம். வந்த வெள்ளம் ஆக்சுவலா அது வெள்ளம்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. எப்போ ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ அப்படிதான் இருந்திருக்கு. நதி தன்னுடைய ஒரிஜினல் இடத்தை ஆக்கிரமிக்கும் போது பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து ஆக்கிரமிக்குது. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு மேல தண்ணி போகுது. பெரிய வெள்ளம் போல இருக்கு. இல்ல அதுதான் என்னதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரிஜினலா நம்ம நடுவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டிச்சு, பஸ் ஸ்டாண்ட் காணும். மேல இருந்து பார்த்தா இப்ப நம்ம விழுப்புரம் பக்கத்துல ஒரு நதியில வந்து ஓடிச்ச, அதெல்லாம் என்னதான் ஒரிஜினல் வாட்டர் ஃப்ளோ. பார்க்க கொஞ்சம் எப்படிதான் இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு சீசன்ல ஒரு 100 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 200 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு கைண்ட் ஆஃப் மழை பெய்யுதான். அதுக்கு முன்னாடி பெஞ்சப்போ அது அப்படிதான் போயிருக்கு. ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போகுது. யோர்தானும் இந்த மாதிரி கடுமையான பயங்கரமான யோர்தான கடக்க முடியல. அதனாலதான் எலியா என்ன பண்றாரு, விரிடாத. ஏன் எலியா எந்த வழியில வந்தது? மோசேயுடைய வழியில, மோசேயுடைய வழியில வந்த பிள்ளைகள் என்ன பெரிய கடல் குறுக்க கடல் நிக்குதா? கர்த்தா என்ன பண்றது? கையில என்ன கொடுத்துருக்க? கோலை கொடுத்துருக்க, நிப்பாட்டு திருப்ப கடல் இருந்து சைடு போயிட்டு பார்வோன் என்ன பண்றாப்ல, ஐயோ அவனுக்கு கடலை பிரிச்சானுங்க, நம்ம அப்படியே போய் அவங்கள போய் போட்டுருவோம்னா கடல் திருப்பி வந்துச்சு. சோ இப்படிப்பட்ட வம்சத்துல வந்த கூட்டம் நாம் இல்லையா? நமக்கு இப்ப எப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய தலைமுறை, நாம் ராஜாக்களுடைய வம்சத்துல வந்த கூட்டம். நமக்கு தாத்தா பூட்ட மாமன்னு சொல்லிக்கிறதுக்கு எக்கச்சக்க பேர் எங்க இருக்காங்க. எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நம்மளுடைய தாத்தா ஒருத்தருடைய மரணத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர் எத்தனை வயசுல சாவறாராம்? மோசே தாத்தா 120 வயசுல சாவறாராம். அவர் நமக்கு என்ன முறை வேணும்? தாத்தா தான் இல்ல? ஏன்னா ஆவியில எப்படி இருக்கும், ஒரே குடும்பமா இருக்கிறோம். எபேசியர்ல அதான் படிக்கிறோம், இந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகி சேர்த்து கொள்ளப்பட்டோம். இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது மாமன் மச்சான் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. அதுல ஒண்ணு தாத்தாவுடைய மரண இதை பாத்தீங்கன்னா, தாத்தா என்ன பண்றாரு,